ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் கூட ஒரு நாள் ஃபுல்லாக பேசுகிறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன், இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க காலையில் குழந்தைய எழுப்பும் பொழுது? மனு எழுந்துரு இப்படி சொல்லுவோம் இல்லையா? மனு எழுந்துரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வேக்கப் மனு, வேக்கப் மனு. அப்போ குழந்தை என்ன சொல்லுவான்? அம்மா இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம்மா அப்படின்னு குழந்தை சொல்லும் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கிவ் மீ 5 more minutes மம்மி, கிவ் மீ 5 more minutes மம்மி. நான் தமிழில் சொல்லும் பொழுது நீங்களும் என் கூடவே இங்கிலீஷில் என்ன வரும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அம்மா என்ன சொல்கிறாங்க? சீக்கிரமாக எழுந்துரு, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. சீக்கிரமாக எழுந்துரு, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. வேக்கப் ஏர்லி, இட்ஸ் டைம் ஃபார் ஸ்கூல். வேக்கப் ஏர்லி, இட்ஸ் டைம் ஃபார் ஸ்கூல். அப்போ பையன் என்ன சொல்லுவான்? சரிம்மா எழுந்திருக்கிறேன். ஓகே மாம், ஐ எம் கெட்டிங் அப். ஓகே மாம், ஐ ஆம் கெட்டிங் அப். இப்போ அடுத்து அம்மா என்ன சொல்கிறாங்க? நீ ப்ரஷ் பண்ணு, நான் போய் காலை சாப்பாடை ரெடி பண்ணுறேன். நீ ப்ரஷ் பண்ணு, நான் காலை சாப்பாடை ரெடி பண்ணுறேன். நவ் ப்ரஷ் யுவர் டீத் குவிக்லி, மீன்வைல் ஐ வில் ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். நவ் ப்ரஷ் யுவர் டீத் குவிக்லி, மீன்வைல் ஐ வில் ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்கம்மா, ஆனால் என்னோட டூத் ப்ரஷ் எங்கே? என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. Okay mom, but where is my toothbrush? I can't find it. Okay mom, but where is my toothbrush? I can't find it. அது ஷெல்ஃப் மேலே இருக்கு, அங்கே போய் பாரு. அது ஷெல்ஃப் மேலே இருக்கு, அங்கே பாரு. It is kept over the shelf. Look over there. It is kept over the shelf. Look over there. சரிங்கம்மா, நான் எடுத்துட்டேன் அல்லது எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே மம்மி, ஐ காட் இட். ஓகே மம்மி, ஐ காட் இட். பல் தேய்ச்சிட்டு குளிக்கப்போ, ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே குளிக்கப்போ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆஃப்டர் ப்ரஷிங் யுவர் டீத் டேக் அ ஷவர். ஆஃப்டர் ப்ரஷிங் யுவர் டீத் டேக் அ ஷவர். ஆனாம்மா இன்னைக்கு ரொம்ப குளிருது, இன்னைக்கு ரொம்பவே குளிருது. பட் மாம் டுடே இஸ் வெரி கோல்ட். பட் மாம் டுடே இஸ் வெரி கோல்ட். இல்லை இல்லை, தினமும் குளிக்கணும், கவலைப்படாத, நான் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ, you should take a bath every day. Don't worry, I will give you hot water. No, you should take a bath every day. Don't worry, I will give you hot water. Thank you, Mom. நீ இன்னுமா ட்ரெஸ் பண்ணலை? Haven't you dressed up yet? நீ இன்னுமா ட்ரெஸ் பண்ணாமல் இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? Haven't you dressed up yet? இன்னும் இல்லைம்மா, தோ இப்போவே ட்ரெஸ் பண்ணிடுறேன். Not yet mummy, wait, I'm getting dressed up right now. Not yet mummy, wait, I'm getting dressed up right now. சீக்கிரம், இல்லைனா நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவ. Hurry up Manu, otherwise you will miss your bus. சீக்கிரம், இல்லைனா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவ. Hurry up Manu, otherwise you will miss your bus. கவலைப்படாதீங்கம்மா, நான் கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டேன். Don't worry mom, I'm almost ready. Don't worry mom, I'm almost ready. சரி வா, வந்து உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடு, வந்து உன்னோட காலை சாப்பாடை சாப்பிடு. ஓகே, come and eat your breakfast. Okay, come and eat your breakfast. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு என்னதுமா?
வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி டுடே? அல்லது டுடே வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? இன்னைக்கு இட்லியும் சாம்பாரும் அப்புறம் பால். தேர் இஸ் இட்லி சாம்பார் அண்ட் மில்க் டுடே. தேர் இஸ் இட்லி சாம்பார் அண்ட் மில்க் டுடே. அம்மா, எனக்கு இட்லி பிடிக்காதே, அதுக்கு பதிலாக தோசை கிடைக்குமா? Mommy, I don't like idli. Can I have dosa instead? I don't like idli. Can I have a dosa instead? இல்லப்பா, இன்னைக்கு இதையே சாப்பிடு, நாளைக்கு வேணா தோசை ரெடி பண்ணி தரேன். No dear, eat this today. I will prepare dosa tomorrow. No dear, eat this today. I will prepare dosa tomorrow. சரிங்கம்மா. ஓகே மாம். ஸ்கூல் பேக்கை எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடியாக பேக் பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இதான் இங்கிலீஷில். டிட் யூ பேக் யுவர் ஸ்கூல் பேக்? டிட் யூ பேக் யுவர் ஸ்கூல் பேக்? அச்சச்சோ, இல்லைம்மா, நான் மறந்துட்டேனே. ஓ நோ மாம், ஐ ஃபர்காட். ஓ நோ மாம், ஐ ஃபர்காட். என்ன? போ, இப்போவே பேக்கெல்லாம் எடுத்து வை. இப்போவே பேக்கை போய் பேக் பண்ணு. வாட்? கோ அண்ட் பேக் யுவர் பேக் ரைட் நவ். வாட்? கோ அண்ட் பேக் யுவர் பேக் ரைட் நவ். மா, இப்போ நான் பேக்கை பேக் பண்ணிட்டேம்மா. யா மாம், நவ் ஐ பேக்ட் மை பேக். யா மாம், நவ் ஐ பேக்ட் மை பேக். சரி, போய் ஷூஸ் அண்ட் சாக்ஸை போய் போடு. போய் ஷூ ஷாக்ஸ் போடு. ஓகே, கோ அண்ட் புட் ஆன் யுவர் ஷூ அண்ட் சாக்ஸ். ஓகே, கோ அண்ட் புட் ஆன் யுவர் ஷூஸ் அண்ட் சாக்ஸ். ஓகே மம்மி. நான் உன்னை பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன். லெட் மீ டேக் யூ டு த பஸ் ஸ்டாப். ஸோ இப்போ எல்லாம் கிளம்பி முடிச்சாச்சு. நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட் மீ டேக் யூ டு த பஸ் ஸ்டாப். பஸ் வந்துருச்சுமா, பாய். த பஸ் ஹேஸ் அரைவ்ட் மம்மி. பாய் மாம். த பஸ் ஹேஸ் அரைவ்ட். பாய் மாம். பாய். ஸ்கூலில் நல்ல பிள்ளையாக இருக்கணும். ஸ்கூல் கிளம்பி பிள்ளை வேனில் ஏறினோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கூலில் நல்ல பிள்ளையாக இருக்கணும் தங்கம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பாய் டியர், பி குட் அட் ஸ்கூல். பாய் டியர், பி குட் அட் ஸ்கூல். நிச்சயமாம்மா, பாய். ஷியர் மாம், பாய். ஸோ இப்போ ஸ்கூல் முடிஞ்சு குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அடுத்து எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? ஃபஸ்ட்டு குழந்தை உள்ளே வந்தோடனே என்ன பேசும்? ஹாய்மா, நான் திரும்ப வந்துட்டேன். ஹாய் மாம், ஐம் பேக். இன்றைக்கி ஸ்கூலில் எப்படி இருந்தது? ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதை தான் நம்ம கேட்போம் இல்லையா? ஸ்கூலில் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். How was your school today? How was your school today? நல்லா இருந்ததுமா. அம்மா, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? It was great, mommy. Do you know what happened in school today? It was great, mommy. Do you know what happened in school today? ஏன் என்னாச்சு? What happened? What happened? மேக்ஸ் மேம் என்னை பாராட்டினாங்களே. மேக்ஸ் மேம் என்னை பாராட்டினாங்க. மேக்ஸ் டீச்சர் appreciated me, mom. மேக்ஸ் டீச்சர் appreciated me, mom. ஓ, பாராட்டினாங்களாடா தங்கம். ஓ, வெரி குட் ஸ்வீட் ஹார்ட். வெரி குட் ஸ்வீட் ஹார்ட். அம்மா, எனக்கு பசிக்குது. மாம், ஐம் வெரி ஹங்க்ரி. மாம், ஐம் வெரி ஹங்க்ரி. என்ன சாப்பிட்ற? கேக்கா அல்லது பாஸ்தாவா? என்ன சாப்பிட்ற? கேக்கா அல்லது பாஸ்தாவா? வாட் வுட் யூ லைக் டு ஈட்? கேக்ஸ் ஆர் பாஸ்தா? வாட் வுட் யூ லைக் டு ஈட்? கேக்ஸ் ஆர் பாஸ்தா?
எனக்கு பாஸ்தா வேணும். I prefer pasta. I prefer pasta. Pasta ready. Pasta is ready dear. Pasta is ready dear. இப்போ குழந்தை பாஸ்தா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அடுத்து என்ன சொல்லும்? பாஸ்தா ரொம்ப நல்லா இருக்குமா? The pasta is so yummy mummy. The pasta is so yummy. இன்னும் கொஞ்சம் வேணுமா? Do you want a little more? இன்னும் கொஞ்சம் வேணுமா? Do you want a little more? இல்லைம்மா, எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. No mom, I am full. No mom, I am full. அம்மா, கார்ட்டூன் பார்க்கலாமா? கார்ட்டூன் பார்க்கலாமாம்மா? Can I watch some cartoons please mom? Can I watch some cartoons please mom? சரி, ஆனா அரை மணி நேரம் மட்டும்தான். Okay, but just for half an hour only. Okay, but just for half an hour only. Thank you mom. டிவி பார்க்குற நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ போய் ஹோம்ஒர்க்கை முடி. டிவி பார்க்குற நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ போய் ஹோம்ஒர்க்கை முடி. Watching time is over. Now go and complete your homework. Watching time is over. Now go and complete your homework. Okay மம்மி. ஹோம்ஒர்க்கை காட்டு பார்க்கலாம். உன்னுடைய ஹோம்ஒர்க்கை காட்டு. Show me your homework. Show me your homework. இன்னைக்கு நிறைய மேக்ஸ் ஹோம்ஒர்க் இருக்குதுமா. இன்னைக்கு நிறைய மேக்ஸ் ஹோம்ஒர்க் இருக்குமா. Today we got a lot of maths homework. Today we got a lot of maths homework. ஏதாவது உதவி வேணுமா? Do you need any help? Do you need any help? இல்லைம்மா, நானே பண்ணிக்கிறேன். No mom, I don't need. I can do it by myself. No mom, I don't need. I can do it by myself. ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடவா? Okay, after completing your homework, come for dinner. Okay, after completing your homework, come for dinner. இன்னைக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும். Today I have chapati and paneer gravy. Today I have chapati and paneer gravy. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வீடியோஸ்க்கு நம்ம இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.